எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் ஒரு சின்ன ட்ரிப்பு மாதிரி திருச்செந்தூர் பக்கத்தில் அம்மன்புரம் போயிருந்தோம். அந்த அம்மன்புரத்துக்கு பக்கத்தில் நிறையா மரமும் செடியுமா நல்லா செழிப்பாக இருக்கும். அம்மன்புரம் பக்கத்தில் அது போகிற ரோட் சைட் பாதையை தான் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த ரோட் சைட் பாதைகள்லாம் ரெண்டு பக்கமும் நிறையா மரங்களும் செடிகளுமா இருந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். திருச்செந்தூர் போகிறவங்க ஒரு சிலர் அந்த அம்மன்புரம்லாம் போய் பார்த்துட்டு போவாங்க. அந்த பாதையை தான் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இது அந்த ரெண்டு பக்கம் மரமும் செடியுமா இருக்கும். அந்த பக்கம் நல்லா செழிப்பாக இருக்கும். அந்த இடம்லாம் இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் கொடுங்க, நன்றி. இந்த மரங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஊட்டியும் சைடு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தும். இந்த இடம் பக்கத்தில் இது இருந்தாலும் செம்மண் பூமி இது நல்ல செம்மண் மண் பூமியாக இருக்கும். நல்ல செழிப்பாக எல்லாம் மரங்கள்லாம் வளர்ந்து நல்லா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டைம் கிடச்சிச்சின்னா போய் பாருங்கள் அந்த இடங்களை. திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற அந்த இடங்களெல்லாம். இது தூத்துக்குடி பக்கத்தில் தூத்துக்குடி போகிற பாதையில் இது எடுத்தது. இந்த பக்கம் நிறையா உப்பளமெல்லாம் நிறையா இருக்கும். உப்பளமும் இருக்கும். அந்த விண்டு மில்லெல்லாம் நிறையா இருக்கும். காற்றுல கரண்ட் எடுக்கிற அந்த விண்டு மில்லெல்லாம் இருக்கும் இந்த போகிற பாதையில். இதில் நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும். இதெல்லாம் இந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அந்த ஹைவேஸில் போகும்போது நல்லா ஹாப்பியாக காரில் போகும்போது இருக்கும். நல்லா டைம் ஸ்பெண்ட்லாம் பண்ணி நம்ம ஃபேமிலியாக போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் அங்கே அந்த தூத்துக்குடியில் மக்ரோன் தான் ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம். அதெல்லாம் கூட வாங்கி சாப்பிட்லாம். அப்புறம் அங்கே நிறையா தூத்துக்குடியிலே நிறைய இதெல்லாம் இருக்குது. எல்லாம் பார்க்கலாம். ஷாப்ஸு எல்லாம் பெரிய பெரிய ஷாப்ஸு எல்லாம் இருக்குது. எல்லாமே பார்க்கலாம். இந்த மாதிரி ரோட் சைடு இதில் போகிறத நான் வீடியோவை எடுத்து போட்டேன். இது ஹாட் சீசனாக இருக்குது. அதனால் கொஞ்சம் லேசாக இதாக வெப்பமாக இருக்குது. நான் கூலாக இருக்கும்போது அந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம்லாம் கொஞ்சம் கூலாக இருக்கும். அந்த டயத்தில் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீ அந்த மாதிரி காலத்தையும் நேரத்தையும் தேர்வு பண்ணி அதை பார்க்க போங்க. நன்றி.